ஆதியாகமம் 26வது அதிகாரத்தின் 25வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஈசாக்கின் ஆராதனை குறித்து சொல்வதற்கு முன்னே ஈசாக்கு எங்கிருந்து வந்தான், எப்படி அவன் வந்தான், அவனுடைய கிரியைகள் என்ன, இதை தான் நம்ம தியானித்து வருகிறோம். 2 காரியங்களை முக்கியமாக தியானித்தோம். ஒன்று, ஈசாக்கின் ஆரம்பம் பலிபீடம். எல்லாரும் சொல்லுங்க, ஈசாக்கின் ஆரம்பம் எங்க? பலிபீடம். அதுதான் ஆரம்பம். ஈசாக்கு அங்கேதான் ஆரம்பிக்கிறான். ஈசாக்கை குறித்ததான காரியங்கள் எல்லாம் ஈசாக்கு கேட்டது அங்கதான். அடுத்ததாக ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கொடிய பஞ்சம் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நீ எகிப்துக்கு போகாமல் இங்கே குடியிரு. இந்த ஈசாக்கு சும்மா வந்து ஆராதிக்கிறவன் கிடையாது, அவன் அர்ப்பணித்தவன். அடுத்ததாக அவன் சத்தத்தை கேட்கிறவன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை கேட்டு ஆராதிக்கிறவனே சித்தத்தோடு ஆராதிக்க முடியும். ஆமென். கண்ட இடத்தில் உன் பலியே போடாதே, கண்டபடி பலி செலுத்தாதே. இஷ்டப்படி அவன் என்னை பிரியப்படுத்த, எனக்கு பிரியமாய் ஆமை என்னை இப்படி செய்வதெல்லாம் ஆராதனை. ஆராதனை என்பது ஆராதனைக்குரியவர் யாரோ அவர் பிரியமுண்டாக அவருக்கு செய்வதுதான் ஆராதனை. ஆமென். அப்ப அவருக்கு பிரியமுண்டாக நாம் ஆராதிக்கணும்னா சத்தத்தை கேட்கிறவங்களா இருக்கணும். பாருங்க, மோசே மேலே போய் மலையில் போய் சோமணி ரொம்ப நாள் உட்காந்துருவார். இந்த உறவாட ஆரம்பிச்சுட்டா டைம் போகிறது தெரியாது, நாள் போகிறது தெரியாது. மோசையுடைய அது ப்ளஸ் உலகத்தின் பார்வையில் வேணாம், அது எப்படி வேணா இருக்கலாம். மோசைக்கு ப்ளஸ் அதுதான். ஆமாம், உறவாட ஆரம்பிச்சுட்டான்னா நாள் போகிறது தெரியாது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் பிளான் பண்ணியெல்லாம் உட்கார முடியாது. 1 மணிக்கு தாண்டறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் உறவாட ஆரம்பிச்சுட்டேன்னா, ஆமாம், உறவாட ஆரம்பிச்சுட்டு டைம் போகிறதே தெரியாது. அந்த நேசம் வந்து அப்படி இழுத்துட்டே இருக்கும். அப்படிதான் மோசே ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசிட்டே இருக்கிறார். இங்கே எல்லாம் குழம்ப ஆரம்பிச்சுட்டு, என்ன காணும், இவரை காணும் சொல்லி அவன் ஆரோன்ட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ ஆரோன் சொல்கிறவங்க கையில் காதில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு. உடனே பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு பொற்கன்றை உண்டாக்கி வைக்கிறான். நல்ல கவனிங்க, நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவில்லை. இப்போ கர்த்தர் சொல்கிறார், மோசே நீ போய் பாரு, அங்கே என்ன நடக்குது பாரு. மோசே இறங்கி வரான். இறங்கி வரும்போது இங்கே என்ன சத்தம் கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, இங்கே பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்போ அங்கே என்ன நடக்குது? பாட்டு ஆராதனை, வர்ஷிப் நடந்துட்டு இருக்கு. பாட்டு சத்தம் கேட்குது. நேராக வந்து மோசே பார்க்குறான், கர்த்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில். ஆமாம், அதுதான் மோசைக்கு தாங்க முடியல. கர்த்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேறொன்று இருக்கிறது. மோசே அதை உடைத்தான். அப்போ ஆரோனை குறித்து பைபிள் சொல்லுகிறது, ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தி இருந்தான். ஜனங்கள் நிர்வாணமானார்கள். ஆனால் பைபிள் எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்குதுன்னா, ஆரோன் ஜனங்களை நிர்வாணப்படுத்தி இருந்தான். மோசே அண்ணனானாலும் ஆரோனை பார்த்து இப்படி நிற்கிறான். அப்போ ஆரோன் ஒரு வார்த்தை சொல்லுவான், உமக்கு இந்த ஜனங்களை பற்றி தெரியாதா? உமக்கு இந்த ஜனங்களை பற்றி தெரியாதா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனங்களுக்கு ஏற்றாற் போல ஆராதனையை மாற்றுவது, ஜனங்களுக்கு ஏற்றாற் போல ஆராதனை முறையை மாற்றுகிறது, ஜனங்களுக்கு ஏற்றாற் போல ஜனங்களை பிரியப்படுத்த. என கேட்டுக்கொண்டிருக்கிற சபையை கவனமா கேளு. ஆமா, எதுக்கு ஆராதிக்க போறோம், ஏன் ஆராதிக்கிறோம்? நம்மை பிரியப்படுத்த அல்ல நாம் செய்வது ஆராதனை, அவரை பிரியப்படுத்த செய்வதே ஆராதனை. ஆமென். ஜனங்களை பிரியப்படுத்த இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது. அதை ஏறிட்டு கூட பார்க்காதிருங்கள், என்னன்னு கூட பார்க்காதிருங்கள். ஜனங்களை பிரியப்படுத்த செய்வதல்ல ஆராதனை. அதுக்கு பேர் ஆராதனை கிடையாது. தேவனை பிரியப்படுத்த. ஆமென். அப்பதான் மோசே நிக்கிறான். கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யாருன்னு கேட்கிறான். லேவியர் கூட்டத்தார் ஒரு சான்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஏற்கனவே யாக்கோபு என்ன செஞ்சிட்டாரு? சபிச்சிட்டார். நீ சபிக்கப்பட்டவன்ட்டார். ஐயோ, லேவி மேலே இருந்த சாபத்தை நீக்க என்ன செய்யணும்? சாபத்தை நீக்க ஒரே வழி, கர்த்தர் பட்சத்தில் வந்து நிற்கணும்.
எல்லாம் மாறதுக்கு ஒரே வழி, ஒரே வழி, ஒரே வழி. உங்கள் கண்ணீரா, கவலையா, வியாதியா, சாபமா, பாவமா, அவன் எல்லா டைலாக்கையும் வச்சுட்டு சொல்றேன், ஒரே ஒரு வழிதான் இருக்கு. முன்னும் பின்னும் பார்க்காம, எதையும் பார்க்காம கர்த்தர் பட்சத்தில் வந்து நின்று பாரு. ஹல்லேலூயா! கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார்? அப்படிதான் அவங்கள தான் ஆண்டவர் ஆராதிக்க தெரிந்தெடுக்கிறார். அந்த கோத்திரத்தை தான் தெரிந்தெடுக்கிறார். ஆராதனை என்பது நான் என்னை பிரியப்படுத்த செய்வதல்ல. ஆராதனை என்பது ஜனங்களுக்கு பிரியமுண்டாக செய்வதல்ல. எனக்கு பிடிச்ச பாட்டு பாடினா நான் பாடுவேன், எனக்கு பிடிச்ச பாட்டு பாடலன்னா ஆமென். ஆராதனையில் அவரை பிரியப்படுத்துறதுல நமக்கு பிரியம் உண்டாகணும். அவரை பிரியப்படுத்தி நாம சந்தோஷப்படணும். அப்ப அவரை பிரியப்படுத்தி நாம சந்தோஷப்படணும்னா ஒரே வழி, நீ சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க. தாவீதை பாருங்க, என்னன்னு தெரியல, இதே ஆண்டவர் பேச வச்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் உள்ள போகல. தாவீதை பாருங்க, தாவீதுக்கு உடன்படிக்கை பற்றி கொண்டு வரணும். நேராக கொண்டுட்டு வர்றதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிறார். அப்போ யாரோ ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. தாவீது வந்து ரொம்ப இளகுன மனசு, தாவீது வந்து ரொம்ப இன்னசென்ட். ஆமாம், அதனால தாவீது ஆண்டவர் சொல்கிறேன், தாவீது சொல்கிறாரு, அவன் எனக்கு என் சத்துரு வியாதியாக இருந்தபோது நான் அவனுக்காக என்ன செய்தேன்? உபவாசித்து ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு வியாதின்னு அவன் என்ன பண்ணுறான்? பட்டாசு போட்டு கொண்டாடுறான். என்ன ஆண்டவர் இது உலகம்? தாவீது அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் உள்ளவன். நிச்சயமாக யாரோ சொல்லியிருப்பாங்க, அது அங்கேருந்து வரும்போது எப்படி வரணும்னா அங்கே சூப்பராக, ஆமாம், பெலிஸ்தியருடைய காளைகள், அந்த பெலிஸ்தியர் தான் இந்த மெத்தடை செஞ்சது. உடன்படிக்கை பெட்டியை வச்சு அனுப்பி விட்டது. இப்போ நேராக கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற பிரமாணம் என்ன தெரியுமா? அதுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்ட, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லேவியர் அதை தோளில் சுமக்க வேண்டும். அதை சுமக்கும் போது மற்றவர்கள் ஒரு டிஸ்டன்ஸில் நடக்கணும். அடுத்து அதை சுமக்கும் போது அதை கொண்டு போய் வைக்கிறது வரைக்கும் அந்த பெட்டியை யாரும் என்ன செய்யக்கூடாது? டச் பண்ணக்கூடாது. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வராங்க. ஆனால் இவங்க அவ்வளோ முறைமைகளை மாற்றிட்டாங்க. ஏன்னா இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிட்டு, இப்போ எல்லாம் வசதி ஆகிட்டு, இப்போ காளைகளும் வாங்க முடியும், எல்லாமே வாங்க முடியும். இப்போ ஐயோ இப்பெல்லாம் தோளில் சுமந்தா அது வலிக்கும், அதனால என்ன செய்யலாம்? இப்போ வந்து நமக்கு தான் வண்டி இருக்குல்ல, வண்டியில் தூக்கி வச்சுட்டு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அழகாக கொண்டு போகிறாங்க. இப்போ காளை என்ன செய்ய ஆரம்பிக்குது? அரண்டுட்டு உடனே ஊசான்னு ஒருத்தன் பக்கத்தில் நிற்கிறான். அவன் என்ன செய்கிறான்? பெட்டியை பிடிக்க போனான். முதல் கோணல் முற்றிலும் கோணல். கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும் அவன் தொடக்கூடாது. அது முறைமையின்படி தோளில் வச்சு சுமக்கணும். விட்டாரே ஒரு அடி. தாவீது உட்பட எல்லாரும் அப்போ பார்த்தா யாருப்பா மாட்டுவா? அப்போ தான் ஓபேதேதோம் அந்த வீட்டில் கொண்டு வைப்போம் சொல்லிட்டு வச்சுட்டான். அதன் பிறகு தாவீது என்ன தெரியுமா செய்தான்? வேதத்தை எடுத்து தியானிக்கிறான். தியானிக்கும் போது, ஓ இப்படி இல்லவா நம்ம சுமக்கணும், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி தன் பிழைகளை உணர்கிறான். பாருங்க, அங்கதான் நிற்கிறான் தாவீது. தவறவில்லை, தவறாதவங்க யாருங்க இருக்கிறாங்க? உங்க முன்னாடி நின்று பேசுகிற நானும் என்னையும் சேர்த்து சொல்றேன், யாருங்க தவறாதவங்க இருக்கிறாங்க? ஆனா கர்த்தர் உணர்த்தும் போது, ஒரு சிக்ஷையை தரும் போது, ஒரு காரியத்தை கண்டிக்கும் போது அதை உணராமல் இன்னும் இருதயத்தை கடினப்பட்டு கொண்டிருப்போமானால், ஜீசஸ் ஒரு விஷயத்தை கர்த்தர், நீ தவறிட்ட, தேவ சமூகத்தில் கிருபையினால வந்து உட்கார்ந்து இருக்கிற. கிருபை என்பது நீ செய்யறத கண்டு காணாம இருப்பது அல்ல. நீ எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிற, ஓகே ஓகே. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, அறியாமையுள்ள காலங்களில் தான் தேவன் காணாதவர் போல் இருப்பாராம். அறியாமையுள்ள காலங்கள்ல இது தப்புன்னு தெரியாம நான் ஒரு காலத்தில் செஞ்சேனே, அது நான் அவருக்குள் வந்ததுக்கு அப்புறமா அந்த காலத்தில் செஞ்சது அவர் எப்படி இருப்பாராம்? சரி போட்டு விடுறா வா. அவன் அறிந்தும் செய்கிற துணிகரம் இருக்கு தெரியுமா? சும்மா ஆராதிக்கிறோம், வந்து ஆராதிக்கிறோம், ஒரு நான் கிறிஸ்டின் ஆயிட்டேன் அல்லது எனக்கு ஒரு மனசமாதானம் வேணும். ஆமென். ஆராதனை என்பது வாங்கிறது இல்லை, ஆராதனை என்பது கொடுப்பது. நான் அவருக்கு கொடுப்பது, நான் என்னை சுகந்த வாசனையான பலியாக அவர் சமூகத்தில் என்னை அர்ப்பணிப்பது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. லேவியரை கூப்பிடுறாரு தாவீது. கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, முறை மாறிச்சு,
முறைமை மாறிச்சு, எல்லாமே அவுட்டு, பரிசுத்தம் பண்ணுங்க, வாங்க கொண்டு வருவோம் அப்படி சொல்லி திருப்பி அந்த பழைய முறைமை மீண்டும் தோள்களில் தூக்கி வைத்தார்கள். இப்பொழுது தாவீது என்ன தெரியுமா செய்கிறான்? துள்ளி கொதித்து ஆர்ப்பரிக்கிற காரணம் ஏன் தெரியுமா? எதுக்கு முன்பாக தெரியுமா நிற்கிறான்? பிரசனத்துக்கு முன்பாக நிற்கிறான். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ ஆராதனை, அப்போ நான் என்னுடைய ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால் நான் அவருடைய சத்தத்தை கேட்கிறவனா இருக்க வேண்டும். அதை குறித்து நான் அதிகமாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன். வேதத்தில் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள், அதை தியானிக்கணும். என்னுடைய ரேமா, எனக்குரிய ரேமா கிடைக்கிறது வரை அதை வாசிக்கணும். அவன் கர்த்தர் கட்டு தருவார். இப்படி இப்படி போ, இது பார்க்காத. இன்னைக்கு அநேகர் ஏன் துருபதேசங்களுக்கு விழ காரணம் என்னவென்றால், எல்லாருக்கும் வீட்டிலையும் பைபிள் மூடிய நிலைமையில் இருப்பது தான் காரணம். எல்லார் வீட்டிலும் பைபிள் மூடிய நிலைமையில் இருப்பது தான் காரணம். இன்னைக்கு யாருக்குமே பைபிள் திறந்து வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை. ஒருத்தங்க பாட்டு நல்லா சூப்பராக ஹிட் ஆச்சு பிடிச்சுன்னு அவங்க பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நம்பக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமைக்கு நேராய் சபைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆமென். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நல்ல சோதித்து நலமானதை பிடித்துக்கொள். அடுத்த வார்த்தை, பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடு. அது பொல்லாங்காய் தோண்டுச்சுனாலே அதை டெஸ்ட் பண்ணாதேன்னு சொல்றாரு பைபிள்ல. அது பொல்லாங்காய் தோணுச்சா விட்டுரு, அதனுடைய ஒன்னையும் நீ பார்க்காத, அதை விட்டுரு. அது உண்மையிலே பொல்லாப்பு தானே, அது கரெக்டா இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணக்கூடாது. நீ எல்லாத்தையும் சோதிச்சு நல்லமானதை பிடிக்கணும். ஆனால் பொல்லாங்காய் தோன்றுதுன்னா அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அதை டெஸ்ட் பண்றோம். ஒரு காரியம் பொல்லாங்காய் தோன்றுதுனாலே அதுக்குள்ள என்ன இருக்கு? அதுக்குள்ள என்ன இருக்கு? பொல்லாப்பு இருக்கு. பைபிள் படிங்க, வெறுமையா படிங்க. ஒரு எல்லோ கலர் கிளாஸ் போட்டு பார்த்தா எல்லாமே எல்லோவா தான் தெரியும். அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. சபையிலே வார்த்தைகளை கேட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆவியானவரே என் கண்களை திறந்தலும் என்று சொல்லி பைபிள் எடுத்து படிங்க. அப்போ ஆவியானவர் உங்களோட கூட இடைபடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பாருங்க, பேதுரு ஒரு வார்த்தையை பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ பேதுரு, சிலர் ரொம்ப எரேமியான்னு சொல்கிறாங்க, சிலர் அப்படி சொல்கிறாங்க, சிலர் இப்படி சொல்கிறாங்க. உடனே இயேசு கேட்பார், நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? உடனே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. உடனே பேதுருவே நீ பாக்கியவான், இது மாம்சம் இரத்தம் வெளிப்படுத்தலை, பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படி ஒரு பாராட்டு கொடுப்பார். கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படி பேசிட்டே இருக்கும்போது இயேசு அடுத்து சொல்லுகிறார், இப்படி நான் பாடுபட வேண்டியிருக்கும், மறிக்க வேண்டியிருக்கும், 3ஆவது நாள் உயிர் தள்ள வேண்டியிருக்கும். அப்படி சொல்லும்போது அடுத்ததும் பேதுரு வரார். ஏன்னா நேற்று பவர்ஃபுல் பிரசங்கம் பண்ணால இப்போ ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் அப்பாலே இப்போ சாத்தான்ட்டார். ஆமென். ஒரு நாள் இதை தியானித்த போது பரிசுத்தாவியானவர் எச்சரித்த காரியம், நேற்று பேதுரு பேசினது கரெக்டுனால நாளைக்கு அவன் பேசுறது கரெக்ட் ஆகணும்னு கிடையாது. அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். நடுக்கத்தோடு சொல்லுகிறேன், உங்கள் முன்பாக நின்று பேசுகிற நான் ஆனாலும் நான் மாம்சீகமாய் சிந்திக்க ஆரம்பித்து விடுவேனானால் ஆமென், என்னிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாது. நடுக்கத்தோடு இந்த வார்த்தையை கர்த்தருடைய பீடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். மாம்சீகமா சிந்திக்க ஆரம்பித்து இம்மைக்குரிய காரியம் என்னுடைய ஃபோக்கஸை கிறிஸ்துவை விட்டு திருப்பி மாம்சீக பேதுருவை எதுக்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? பேதுருவின் குறையை கண்டுபிடிப்பதற்கா? இல்ல, ஒரு மனிதன் எப்படி தவறுகிறான் என்பதை வேதம் திட்டவும் தெளிவுமாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இவங்க அன்னைக்கு பேசுனது கரெக்ட், அதனால என்னைக்கும் பேசுறது கரெக்டா இருக்கணும் ஒரு நாளும் நினைக்காதீங்க. என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகணும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்கணும். வேதத்துக்கு மாறா பேசினது உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நான் ஆனாலும் துணிந்து வந்து கேட்கிற அந்த தைரியம் இருக்கணும். பைபிளுக்கு மாற ஒன்றையும் ஒரு காரியத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பைபிளுக்கு வேதத்துக்கு மாறானது ஒன்றும் அது பொல்லாங்க தோணுச்சுன்னா விட்டுருங்கிறார், பார்க்காதங்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோம், நிறைய எங்க பார்க்கிறோம், யூடியூப்ல அனுப்புவாங்க. தயவு செய்து இப்படிப்பட்ட சில காரியங்களை வீடியோஸ் எல்லாம் அனுப்புவாங்க, பாருங்க இவங்க இப்படி பண்றாங்க, தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஆமே,
என்னன்னு தெரியல, டாபிக் மாதிரி ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருந்து சத்தம் கேட்கறதுக்குள்ள டைமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். இவங்க பேசினா கரெக்டாக தான் இருக்கும், அவங்க பேசினா தான் கரெக்டாக தான் இருக்கும். இல்லைங்க, இல்லை, பைபிள் உனக்கு தெரியலன்னா ஆமாம், நீ என்ன சர்ச்சுக்கு போனாலும் சரி, எவ்வளோ சத்தம் கேட்க உன்னால் முடியலை அப்படின்னா நீ விழுந்துருவ. சத்தம் கேட்க பழகணும். சபையை நீ சத்தம் கேட்க பழகணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுங்கிற சத்தம் காதுல கேட்கணும். வலதுபுறம் இடதுபுறம் போகும்போதல்ல, சாயும் போதே அடிக்கணும், பிடிக்கணும். அனுபவம் இருக்கா? தாவீது சொல்றாரு, என் நாள் சொல் பிறவாததற்கு முன்னமே அவர் என்ன செய்கிறாரா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி கைய வைக்கிறார். அதனால தாவீது சொல்றாரு, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேச முடியல. சிலர் வந்து பேசும்போது எனக்கு அப்படியே சொரிஞ்சிட்டு வருது, நானும் 4 வார்த்தை கேட்கணும்னு தான் தோணுது. ஆனா அவர் என்ன பண்றாரு? வாயாடி விசுவாசிகளே, வாயாடி விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, பேசுறதெல்லாம் பேசிட்டு நானும் கோபத்தில் பேசிட்டேன் பாஸ்டர். இந்த அனுபவம் இருக்கா இல்லையா? உடங்க ஆண்டவர் சமூகத்தில், விழுங்க ஆண்டவர் சமூகத்தில். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த அனுபவம் வரமாட்டேங்குது? ஒருத்தங்க பேசும்போது நானும் ஏன் பதில் பேசிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே? அவங்க அப்படி பேசினா நானும் ஏன் எது? அப்போ நான் எவ்வளவு ஆண்டவர், எவ்வளவு தூரமா இருக்கிறேன் ஆண்டவரே. தாவீது மேல நீங்க கையை வைக்கிறீங்களா ஆண்டவரே? ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வேர்டு வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு அந்த அனுபவம் ஏன் ஆண்டவர் எனக்கு வர மாட்டேங்குது? தாவீது சொல்றாரு, நான் நலமும் பேசாம, அதனால என்னாச்சு தெரியுமா? என் துக்கம் அதிகரித்தது. ஓ, நம்ம ஏன் பேசுறோம் தெரியுமா? நம்ம துக்கம் அதிகரிக்க கூடாதுன்னு. எக்ஸ்ட்ராவா துக்கம் வந்து அப்போ 4 வார்த்தை கேட்டா ஆனா அவர் வேதனை. இப்படி எல்லாம் பேசிட்டு இங்க வந்துட்டு, எனக்கு யாருண்டு, உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சத்தம் கேட்கணும், சத்தம் கேட்கணும். நல்ல கவனமாக கேளுங்க. இப்படி சத்தம் கேட்டு ஆராதிக்கணும். என் ஆராதிச்சுட்டு போகும்போது ஒரு வார்த்தை கேளுங்க, அப்பா இன்னைக்கு நான் பண்ண ஸ்தோத்திரம், இன்னைக்கு துதி, இன்னைக்கு ஆராதனை, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாப்பா? அப்படி கேட்டிருப்பாங்க. பிடிச்சதாப்பா? பிடிச்ச மாதிரி பண்ணுறேன்னாப்பா, பண்ணணும் ஆண்டவரே, நீங்கள் பார்க்கணும்ப்பா. நான் ஆராதிக்கிறது நீங்கள் பார்க்கணும். நான் ஆராதிக்கும் போது நீங்கள் வரணும் ஆண்டவரே. நான் ஆராதிக்கும் போது என் கூட இருந்து ரசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆராதிக்கும் போது நீங்கள் என்ஜாய் பண்ணணும் ஆண்டவரே. என் ஆராதனை உங்களை தொடணும் ஆண்டவரே. உடைய வல்லமை என்னை தொடணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் ஓடி வருகிறேன். சுவையான உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆமென். சுவையான உணவை, ஹல்லேலூயா, ஆமென். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. ஆமாம், நம்ம இந்த தெளிந்து இருக்கிறத குழப்பி விட்டா திருப்பி தெளிகிறது ரொம்ப கஷ்டம். தேவ சமூகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிந்து வரும்போது திருப்பி அதை ஏதோ ஒன்று வச்சு குழப்பி விட்டுட்டா திருப்பி தெளிகிறது என்பது ரொம்ப கஷ்டம். தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்குகிறவருக்கு தாங்க அதோடைய வேல்யூ தெரியும். உருவாக்கப்படுறவங்களுக்கு கூட அவ்வளவா தெரியாது. ஆனால் உருவாக்கப்படுகிற மண்ணுக்கு தெரியாது. ஆனால் உருவாக்குகிற கரத்துக்கு தெரியும். ஏன்னா கிரயம் கொடுத்தது நான் அல்ல, கிரயம் கொடுத்தது அவர். ஆமென். எனவே தயவு செய்து ஆமென், தேவையில்லாத வீடியோஸ், அது பிரசங்கம் தானே, பிரசங்கம் தான். ஆனால் என்ன பிரசங்கம்?
ஒரு ஆராதனை நம்ம இயேசுவோடு இணைக்கணும். ஒரு செய்தி நம்மை நித்தியத்துக்கு நேராக நடத்தணும். அப்படி இல்லை என்றால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எனவே நேரத்தை மொபைல்ல செலவழிக்கிறத விட்டுட்டு வேதத்தில் செலவழிங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இருந்து பைபிள் படிக்கிறதுக்கு நமக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் மணிக்கூர் கணக்க மொபைலில் பார்க்கறதுக்கும் கேட்ட பிரசங்கம் தானே கேட்குறோம். சத்தம் நீ கேட்கணும். அதுக்கு தான் உன் கையில் பைபிள் கொடுத்துருக்க. பிரசங்கம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. நான் டெய்லி குறையாம ஒரு பிரசங்கம் கேட்பேன். மேக்சிமம் டெய்லி இல்லை, மேக்சிமம் ஆவரேஜா ஒரு 10ல் 8 நாளாவது ஒரு சர்மன் நான் கேட்கணும். இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. கேட்பேன். செய்தி கேட்கக்கூடாதுல்ல, கேட்கணும். நல்ல பரிசுத்தவான்கள் பேசின வார்த்தைகளை கேட்கணும். நைட்டு தூங்கும்போது ஒரு சர்மன் போட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். அப்படியே கேட்டு அப்படியே தூங்கிடுவேன். வார்த்தை கேட்டு தான் தூங்கணும் எனக்கு, இல்லைன்னா தூக்கம் வராது. கேட்கற தப்பு கிடையாது. ஆனால் அதோட ஸ்டாப் பண்ணுறோம். இருந்து காத்திருந்து வேர்டை வாங்குறதுக்கு இன்னைக்கு நம்ம தவறுகிறோம். வேர்டை வாங்குறதுக்கு எனக்காக பேசுற வார்த்தை கர்த்தர் எச்சரிப்பார், கர்த்தர் உணர்த்துவார். இது தப்பு, இதை விட்டுரு. அந்த 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 கான்டாக்ட் நம்ம அந்த ஹோலி ஸ்பிரிட்டோடு கூட, பரிசுத்த ஆவியோடு கூட நம்முடைய ஆவி எப்பவுமே இணைஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு உடனே உணரும், உடனே தேவ சமூகத்தில் விழணும். ஒரு பெரிய தேவ மனிதர் இன்றும் அவர் இருக்கிறார். அவர் ஓப்பனா சொல்றார். அவர் மேடை அவர் மீட்டிங் நடந்துச்சுனாலே லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள். அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் பஞ்சமே கிடையாது. அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள். அந்த தேவ மனிதர் தேவ பிரசன்னத்தினாலே இப்பொழுது உடைக்கப்பட்டு தேவனால் உணர்த்தப்பட்டு இப்போ ஓப்பனா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு நாள் தப்பான டாக்டரின் பேசிட்டு இருந்தேன். டோட்டல் கிறிஸ்டியன் வேர்ல்டு ஷாக். நான் இவ்வளவு நாள் ப்ராஸ்பரிட்டி பத்தி பேசிட்டு இருந்தேன், ஒரு செழிப்பான உபதேசத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஒரு பெரிய தேவ மனிதர், ஆமென், தேவ அபிஷேகத்தை சுமக்கிற தேவ மனிதர். நான் உணர்த்துகிறேன், நான் சொல்லுகிறேன், நான் பேசினது தப்பு. ஆமென். பாருங்க, அந்த பிரசனத்தில் கனெக்ட் ஆகும் போது தான் இதுவரை சொன்ன டாக்டரின் ராங் என்பதை உணர்ந்ததும் பப்ளிக்காவே சொல்றாரு. அந்த வீடியோ இப்போ வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஷாக். இவ்வளவு அப்போ ஆமென். அந்த வழியை நல்ல கவனமா கேட்கணும் சபையே. நீ தேவ வசனத்தை அறியவில்லை என்றால் வஞ்சக வார்த்தைகளே விழுந்து விடுவாய். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாய் கடைசி நாளில் என்ன நடக்குமா? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அற்புதத்தை அடையாளத்தை நம்பி போகிறவன் விழுந்து விடுவான், வஞ்சிக்கப்படுவான். அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. அந்த பெரிய தேவ மனிதர் சொல்லுகிறார், எல்லாம் இருந்துச்சு, ஆனால் சில வருடங்களாக எனக்கும் அவருக்கும் இடையில எந்த கான்டாக்டுமே இல்லை. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவர் உண்மையுள்ளவர், அவர் ஏமாற்ற மாட்டார். ஒன்று கொடுத்துட்டார், அது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த பெரிய தேவன் என்ன அந்த மனசு பாருங்க, நான் அவரை மதிக்கிறேன், நான் அவருக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி எல்லாருக்கும் செய்ய முடியுமான சான்ஸே கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஷாக். ஆமென், ஆமென். வேதத்தில் இருக்குங்க. ஆமென். பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சத்தத்தை கேட்டு பழகணும் சகோதரி, சத்தத்தை கேட்டு பழகணும் சகோதரா. தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை வீணாக்குவதை விட்டு விட்டு காலையில் தேவ சமூகத்தில் வந்திருந்து பேசும் ஆண்டவரே. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், அதிக அதிகமாய் வாசியுங்கள். கர்த்தர் இடைபடுவார். எந்த பகுதியில் உங்களுக்கு புரியலையோ அந்த பகுதியை வச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆவியானவர் அழகாய் வெளிப்படுத்துவார், யார் மூலமாவது வெளிப்படுத்துவார், நிச்சயமாய் பேசுவார். நீங்கள் ஒரு வாரம் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இதற்கு இங்கு அநேக சாட்சிகள் உண்டு, அதனால நான் தைரியமா சொல்லுகிறேன். ஆமை, அநேக அனுபவங்கள் உண்டு, அதனால இருக்கிறதுனால சொல்றேன். ஆமை, நீங்க ஒரு வாரம் உண்மையாய் தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை தியானிப்பீர்கள் ஆனால் அந்த வார்த்தையை தான் கர்த்தர் சண்டே பேசுவாரே தவிர வேறு வார்த்தைகள் பேச மாட்டார். காரணம், ஆவியானவர் ஒருவரே. அதை ருசித்தவர்கள் மாத்திரம், உண்மையா உண்மையா ருசித்தவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன ட்ராக்ல டிராவல் பண்றீங்களோ, ஆமென். இந்த கடைசி காலம் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சித்து இழுக்கிற, அவன் வெளியிருந்து வர்ற அட்டாக் நமக்கு தெரியும், யார் அட்டாக் பண்ணுவா, எப்படி வரோன்னு. அதனால நாம என்ன பண்ணுவோம், அதுக்கு நேரம் நம்முடைய ஃபோக்கஸை வச்சிருவோம்.
ரொம்ப ஜாக்கிரதை கவனமாக இருப்போம். பிசாசின் அடுத்த தந்திரம் என்ன தெரியுமா? ரொம்ப ஒஸ்டான, அவன் ரொம்ப என்ன பவர்ஃபுல் வெப்பன் என்ன தெரியுமா? ஆட்டுத்தோல் போர்த்தி ஓநாய்களை உள்ளே விடுவது. ஆமென். ஒருத்தங்க எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொல்லாங்காய் தோண்டுச்சா விட்டுரு. எல்லாத்தையும் சோதிக்க சொல்றாரு, ஆனா பொல்லாங்காய் தோன்றதை சோதிக்காதங்கிறார். அதை விட்டுறணுமா? ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிள் படிங்க, சத்தத்தை கேட்கணும். ஆமென். ஆண்டவர் ஈசாக்கை குறித்து ஈசாக்கோடு பேசுகிற காரியத்தை குறித்து மூன்று விதங்களில் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். ஒன்று, ஆதியாகமம் 17வது அதிகாரத்தின் 19வது வசனம். 17-19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகி சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாய். கவனிங்க, முதலாவது அவர் ஈசாக்கின் இடத்தில் பேசவில்லை, அவர் ஈசாக்கை குறித்து பேசுகிறார். ஈசாக்கை குறித்து யார் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார்? ஹலோ சொல்லுங்க. ஈசாக்கை குறித்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறது யாரு? ஆபிரகாமா, சாராளா, இஸ்மவேலா, ஆகாரா? ஈசாக்கை குறித்து முதல்ல பேச ஆரம்பிக்கிறது யாரு தெரியுமா? கர்த்தர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பார்க்கலாம். என்னை குறித்து என் தகப்பன் பேசுவதற்கு முன்னே, என் தாய் பேசுவதற்கு முன்னே என்னை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவன் ஈசாக்கு, பெயர் சொல்லி அழைத்தவன். ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து முதல்ல, ஆமென். அப்போ என்னை குறித்து பேசுறதுக்கு யாருமே இல்லையே, என்னை குறித்து. ஆமென். ஹல்லேலூயா. என்னை குறித்து நான் பிறப்பதற்கு முன்னே. அப்போ நீங்கள் எந்த வருஷம் இந்த பூமியில் பிறந்தீங்க என்பது உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை குறித்து அவர் பேசுகிறார். நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது, நான் வயிற்றில் இருக்கும்போது நம்முடைய தாய் தந்தை பேசுவார்கள். எப்படி பேசுவாங்க தெரியுமா? இது ஆனா, ஆமென், இதான் மெயின். கஷ்டப்படுத்துறத பார்த்தா இது பெண்ணாக இருக்கிறது தான். இவங்க கை வச்சோன்னா ரொம்ப அப்படியே கூலாயிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இது வேற என்னங்க பேச முடியும்? சும்மா அது ஒன்றை போல இருக்கும், அது ஒன்றை போல இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவ்வளோ. வேற என்ன பேச முடியும்? ஹல்லேலூயா. சிலர் ரொம்ப அட்வான்ஸாக ஓவர் ஆர்வ கோளாறில் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு பேரில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. என்ன பேச முடியும்? என்ன பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னை குறித்து நான் பிறப்பதற்கு முன்னே அவர் என்ன பேசினாரோ, ஹல்லேலூயா, என்னை குறித்து அவர் என்ன பேசப்பட்டதோ, ஆமென். 1000 திட்டங்கள் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு மேல இருந்தாலும் ஈசாக்கை குறித்து அவர் பேசினதுதான் ஈசாக்குக்கு நிறைவேறுச்சு. என்னை குறித்து நான் பிறப்பதற்கு முன்னே அவர் பேசுகிறார். அப்ப ஈசாக்கை குறித்து பேசுகிறார். இரண்டாவது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தின் 11-12 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நல்ல கவனிங்க. முதலாவது ஈசாக்கை குறித்து பேசுகிறார். இரண்டாவது ஈசாக்குக்காக பேசுகிறார். ஆமென். ஈசாக்கை குறித்து பேசுகிறார். இரண்டாவது ஈசாக்குக்காக பேசுகிறார். என்னை குறித்து பேசினவரே எனக்காகவும் பேசுவார். இன்று உலகம் உங்களை குறித்து பேசுவதை குறித்து கலங்காதிருங்கள். அதில் 10-9 தீமையே. இன்று உலகம் உங்களை குறித்து பேசுவதை குறித்து கலங்காதிருங்கள். அதில் 10-9 தீமையே. ஆமென். என்னை குறித்து ஒருவர் பேசினார். எப்பொழுது பேசினார்? என் நடையை வைத்தா பேசினார், என்னுடைய பலத்தை வைத்தா பேசினார், என் வாழ்க்கையை வைத்தா பேசினார், என் திராணியை வச்சா, என் படிப்பை வச்சா பேசினார்? ஒன்றுமே கிடையாது. நான் உருவாகிறதற்கு முன்னமே, நான் என் தாயின் வயிற்றில் நான் கருவாய் தோன்றுவதற்கு முன்னமே அவர் என்னை குறித்து பேசினார். என்னை குறித்து பேசினவர், எனக்கு ஒரு சூழ்நிலை, எனக்காக ஒருவரும் எனக்காக இனி அவர் பேசிதான் ஆக வேண்டும் என்கிற நிலை வரும்போது அவர் எனக்காக பேசுவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். என்னை குறித்து பேசினவர்
எனக்காக பேசுவார், எனக்காக பேசுவார், எனக்கா. அப்படி ஆண்டவர் பேசினதுனால தான் ஆபிரகாம் கையில் வைத்திருக்கிற கத்தி முனை ஈசாக்கை மேல் படவில்லை. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் அதை ஒரு விசுவாசத்தோடு சொல்வீங்க? எத்தனையோ கத்தி முனைகள், எத்தனையோ எதிரான ஆயுதங்கள் என்னை என்னைக்கோ வெட்டி போட வேண்டியது என்னை குறித்து பேசினவர் எனக்காக பேசி கொண்டிருக்கிறபடினாலே ஓ ராபா கலரா எல்லா வல்லடிக்கும் நான் இன்று நீங்களா இருக்க காரணம் என்னை குறித்து பேசினவர். ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீரா. பாடுங்க சத்தமாய். வாழ்நாளெல்லாம் உம்மை பாட நான் உள்ளளவும் துதிப்பேன், நான் உள்ளளவும் துதிப்பேன். உன்னதரே சுவை நான் அப்படியே அந்த மோரியா மலைக்கு போறேன். மோரியா மலைக்கு அப்படியே போவோம். இந்த ஒரு காரியம் வந்ததுனால ஆமே. பலிபீடத்தில் ஈசாக்கு, பக்கத்தில் ஆபிரகாம், நடுவில் கத்தி. நடுவில் என்னது சொல்லுங்க? கத்தி தானே. ஈசாக்குக்கு இவர் என்ன செய்வாரோன்னு, ஆபிரகாமுக்கு இவனை என்ன செய்ய. ஆமே. ரெண்டு பேருக்குமே கிரிப்பு போற டைம் அது. ரெண்டு இனி என்ன நடக்கும்? இதுவரை கொண்டு வந்தாச்சு என் பிள்ளைய. அப்பந்தான் ஈசாக்குக்காக பேசுகிற சத்தம். வாட் இஸ் நெக்ஸ்ட் என்கிற கேள்விக்கு பதில் ஈசாக்கின் இடத்தில் இல்லை, ஆபிரகாம் இடத்திலும் அல்ல, ஆனா ஈசாக்கின் தேவனிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என்னுடைய அடுத்து என்ன என்கிற கேள்விக்கு பதில் என்னிடத்தில் அல்ல, என் பெற்றோரிடத்திலும் அல்ல, இந்த உலகத்திலும் அல்ல, ஆனால் என்னை குறித்து பேசின ஒரு தேவன் இருக்கிறார், என் தேவனிடத்தில் பதில் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள், ஓ வேதனையின் பாதை சொல்லுங்க, இறங்கி வந்து ஓ நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள். எனக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, ஆனா நீங்க என்னை குறித்து பேசினவர், எனக்காகவும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமே. ஆமே. ரெண்டு கைகளை உயர்த்தி உன் தகப்பனா என்றீரே. கமான். ஆயிரம் நாவிருந்தாலும், ஆயிரம் நாவிருந்தாலும் ஆயிரம் நாவிரும் ஓ ஷகரபதுனா. ஆமென். நான் உள்ளளவும், நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே சுவே. நான் ஒரே ஒரு, எத்தனை பேர் நம்புறீங்க என்னை குறித்து பேசி இருக்கிறார், எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எனக்காக அந்த வேர்டு, அந்த வார்த்தை தாங்க அவர் பேசுறதுனால தானங்க. ஈசாக்குக்காக அந்த நேரத்தில் அவர் பேசுறதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த நேரம் பேசியிருந்தா கூட
இரங்கல் தான் சொல்ல வேண்டி இருக்குமே தவிர, ஆறுதல் தான் சொல்ல வேண்டி இருக்குமே தவிர, என்ன சொல்ற, பிள்ளையாண்டார் மேல கைய வைக்காத. ஆமென். என்னை குறித்து பேசினவருக்கு தெரியும் எப்போ எனக்காக பேசணும். ஆமென். யாக்கோபை குறித்து லாபான்ட்ட பேசுறார், அவனுக்கு ஒரு பொல்லாங்கை செய்யாதே. நமக்கு தெரியாதுங்க, பல நேரத்தில் ஆண்டவர் மௌனமா இருப்பது போல தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நானும் நீங்களும் இருக்க காரணம் ஒன்றுதான், அவர் நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சவுலுக்காக பவுலாய் மாறின சவுலுக்காக அனனியாட்ட போய் பேசலையா? இன்னைக்கு சில கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்க ரீசன் என்ன தெரியுமா? அவர் பேசினதுனால. சில நன்மையின் வாசல்கள் திறக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? அவர் பேசினதுனால. சில இடத்துக்கு போகும்போது எல்லாரும் மூஞ்சி மூணு வச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்து நமக்கு ஃபேவர் பண்ணி கொடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் இதனுடைய மறுபக்கத்தை பாருங்கள். அவர் பேசுகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்து பேசுகிறவர் எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். ஷாகாலா ரபா காதா ரபா. கமான், வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு தேங்க் பண்ண விரும்புறீங்க? அவர் என்னை குறித்து பேசுகிறவர், எனக்காக யார்கிட்ட என்ன பேசணுமோ அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அதுவரை அந்த பலிபீடத்திலேயே காத்திருப்பேன், அந்த பலிபீடத்திலேயே இருப்பேன், அந்த பலிபீடத்திலே இருப்பேன். கத்தி முனையின் கழுத்தில் இருந்தாலும் நான் பலிபீடத்தை விட்டு அசைய மாட்டேன், நான் பலிபீடத்தை விட்டு இறங்க மாட்டேன். காரணம், எனக்கு தெரியும் என்னை குறித்து பேசினவர் எனக்காக பேசுவார். ஓ, ஆயிரம் நாவிருந்தால் ராஜா எனக்காக பேசுகிறார். மூன்றாவது, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம் முதல். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஈசாக்கை குறித்து பேசினார், ஈசாக்குக்காக பேசினார். மூன்றாவது, ஈசாக்கோடு பேசினார். ஆமென். ஈசாக்கை குறித்து பேசினார், ஈசாக்குக்காக பேசினார். ஆமென். அதோட ஸ்டாப் பண்ணாரா? இல்லை, ஈசாக்கோடு பேசினார். சில சொல்லுவாங்க, நான் உங்களுக்காக பேசுறேன்னு சொல்லுவாங்க, பேச மாட்டாங்க. நாம் அவங்கள ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை, சிலர்கிட்ட நம்ம ஒரு காரியம் சொல்லி உடனே ஒரு காரியம் ஒன்று சொல்லுவீங்களா? நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. நாம் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் ஈசாக்கின் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். என்னை குறித்து பேசுகிறார், எனக்காக பேசுகிறார். இதை மறக்கவே கூடாதுங்க. எத்தனை கத்தி முனை! தாவீது சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு அடி தூரம். எத்தனை கத்தி முனை என்று விளிம்பில் இருந்து நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட காரணம் என்னன்னா, நாம் பேசினதுனால அல்ல, அவர் எனக்காய் பேசினதுனால, அவர் எனக்காய் பேசினதுனால. ஆமென். ஈசாக்குக்காக பேசினதுனால் ஈசாக்கு பாதுகாக்கப்பட்டான். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? ஈசாக்கோடு பேசுகிறார். எதற்கு தெரியுமா? ஈசாக்கு பரிசுத்தமாக்கப்பட. ஆமென். நாம் பரிசுத்தமாக்கப்பட அவர் மற்றவங்க கிட்ட பேச மாட்டார். நாம் பரிசுத்தமாக்கப்பட அவர் நம்மோடு தான் பேசுவார். என்னை பாதுகாக்க யார் யார்கிட்ட எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிடுவார். ஆனால் என்னை பரிசுத்தமாக்க அவர் என் கூட தான் பேசுவார், உணர்த்துவார். காயின்ட்டு பேசினார்ல, எதற்காக?
காயினே, உன் முகநாடி வேறுபட்டிருப்பது என்ன? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை இன்னதென்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்ன கேட்கிறார்? நீ நன்மை செய்தா பேசுறார்ல, எதுக்கு பேசுறார்? உன்னை பரிசுத்தப்படுத்த. ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்த அவர் என்னிடத்தில் தான் பேச வேண்டும். என்னை பரிசுத்தப்படுத்த அவர் என்கிட்ட தான் பேசுவார். சில வார்த்தை நேர உங்களையே வந்து தாக்குதா, உங்களையே வந்து குத்துதா, புரிஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஏன் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் தெரியுமா? அநேக காரியங்கள் இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னான், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அப்போ என்னை குறித்து பேசுகிறது எனக்கு நிச்சயத்தை கொடுக்கிறது, எனக்காக பேசுகிறது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, என்னோடு பேசுகிறது என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னார். ஆமென். யோவான் 15வது அதிகாரம், ஆமென், 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, சுத்தமானோ. எதனால் சுத்தமானோ? உபதேசம் இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும். எனவே சபையே, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். வார்த்தை 2 முறை மீண்டும் வேதம் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். போன முறை இதே வார்த்தை தான் தியானித்தோம். இந்த முறை இதை தாண்ட ஆண்டவர் விடவில்லை. நான் உறுதியாய் சொல்ல முடியும், என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும். காரணம், நமக்கு தேவை பிரசங்கம் அல்ல, நமக்கு தேவை வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ள நான் ரிப்பீட் பண்றேன், மறக்கவே செய்யாதீங்க. என் தேவன் சொல்லுங்க, என் தேவன். வலது கரத்தை உயர்த்தி சொல்ல விரும்ப, நான் கம்பல் பண்ண மாட்டேன், சொல்ல விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவன் என்னை குறித்து பேசுவா, எனக்காக பேசுவா, என்னோடு பேசுவா. என் தேவன் என்னை குறித்து பேசுவா, எனக்காக பேசுவா, என்னோடு பேசுவா. சத்தமா ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.